திமுகக்குன்னு ஒரு அண்டா இருக்குது. அவரே சொல்லுவார், என்னை திமுகவோட சொம்புன்னு சொல்லாதீங்க, அண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ பயங்கர சர்ச்சை ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சுல, அந்த தேர்தலில் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விரக்தியில். அவங்க ஓட்டு போட்டாங்களா போடலையா அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து தான் தெரியும். இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விரக்தியில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே திமுக தான். நீங்கள் தட்டில் சோறு போட்டு சாப்பிட்றீங்களே, அந்த சோறை கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். கம்ப்யூட்டரை உள்ளே கொண்டு வந்தது திமுக தான். கணினி படிப்பை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது திமுக தான், கலைஞர் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு அவர் அந்த வீடியோவில் பேசி வச்சிருந்தார். இப்போ அதுக்கு என்னோட கருத்தை சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாரும் பரதேசி படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் கங்காணின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஊர் ஊராக போய் வேலைக்கு ஆள் பிடிச்சிட்டு வருவார். எங்கே வேலை பார்க்க அப்படின்னா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க ஆள் பிடிச்சிட்டு வருவார். அந்த அவங்கள ஆளை பிடிச்சிட்டு வந்து தேயிலை தோட்டம் பக்கத்துலேயே அவங்கள குடியமர்த்தி அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க வச்சு அவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. இப்போ ஒரு வேளை அவர்கிட்ட தேயிலை தோட்டமே இல்லை அப்படின்னா அவர் ஊர் ஊராக போய் வேலைக்கு ஆள் பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா, பெரிய ஏக்கர் கணக்கில் விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா, அந்த விவசாய நிலத்தில் வேலை பார்க்க ஆள் தேவை. ஊர் ஊராக போய் ஆளை பிடிச்சிட்டு வந்து அந்த நிலத்து பக்கத்துலேயே அவங்கள குடியமர்த்தி அந்த நிலத்தில் விவசாயம் பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த வேலைக்கு கூலி கொடுப்பாங்க. இப்போ ஒரு வேளை ஜமீன்தார்கிட்ட ஏக்கர் கணக்கில் நிலம் இல்லை அப்படின்னா அவர் வேலைக்கு ஆள் பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி தேயிலை தோட்டம் இல்லை அப்படின்னா அவங்களும் வேலைக்கு ஆள் பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. தேயிலை தோட்டமும் ஏக்கர் கணக்கில் விவசாய நிலமும் இருக்கிறதுனால தான் ஊர் ஊராக போய் வேலைக்கு ஆளை பிடிச்சிட்டு வந்து அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு கூலி கொடுத்து வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறையா நிலம் வச்சுருக்க ஜமீன்தாருக்கும் தேயிலை தோட்டம் வச்சுருக்க கங்காணிக்கும் பாவம் இவன் கஷ்டப்படுறேன் வேலை இல்லாமல், இவனுக்கு நம்ம இடத்துல வேலை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. நம்மள்ட்ட இந்த நிலமும் தேயிலை தோட்டமும் இருக்கே, இதை சும்மா போட்டிருந்தா வீணாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போய் ஆளை பிடிச்சிட்டு வந்து அங்கே வேலை பார்க்க வச்சு உற்பத்தி எடுத்து அந்த உற்பத்தி மூலமாக லாபம் பார்த்து அதுலேருந்து ஒரு சின்ன ஊதியத்தை வேலை பார்த்தவனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி தான் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெள்ளைக்காரன் வந்து இந்தியர்கள்லாம் படிப்பறிவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்கள படிக்க வச்சு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவான் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் அவன் நம்மளை படிக்க வைக்கல. அவன்கிட்ட தொழிற்சாலைகள் இருந்துச்சு, தொழிற்சாலையில் வேலை பார்க்க ஆள் தேவை, படித்தவன் தான் வேலை பார்க்க முடியும், அதனால தான் படிக்க வச்சேன். மற்றபடி இந்தியர்களுக்கு படிப்பறிவு இல்லை, படிப்பறிவை கொடுத்து அவங்கள முன்னேற்றுவோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. நம்மளை படிக்க வச்சு தொழிற்சாலையில் வேலை பார்க்க வச்சு நம்ம உழைப்பை சுரண்டி அவன் லாபம் பார்த்துக்கிட்டு நம்ம நாட்டை விட்டு போயிட்டேன். அதே மாதிரி தான் அந்நிய முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, நம்ம நாட்டிலே இருக்கிற பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் கணினி தெரிஞ்சவன் வேலைக்கு தேவை. அதனால தான் நம்ம நாட்டுக்குள்ளே கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க, கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்து அவனுக்கு வேலை பார்க்க நம்மளை தயார்படுத்துகிறாங்க. இந்த பரதேசி படத்தில் அந்த கங்காணி பார்த்த வேலையை தான் இவங்க எல்லாம் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ இந்திய அரசோ மாநில அரசோ அவங்க எல்லாரும் பார்க்குற வேலை என்னென்னா, அந்நிய முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கம்ப்யூட்டர் வேலை பார்க்க ஆட்கள் பிடிச்சி கொடுக்குறது. அதனால தான் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாங்க. முதலாளிகள் லாபத்தில், முதலாளிகள் தேவையில் இருந்து தான் நம்மளுக்கு இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அது மூலமாக நம்ம லாபம் அடையலையானா, நம்ம லாபம் அடைஞ்சோம், ஐடியில் வேலை பார்க்குறவங்க நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்குது, அந்த நிலத்தை தரிசாவே போட்டிருந்தா அந்த நிலம் எதுக்காவது பயன்படுமா? எந்த ஒரு பயனுமே அந்த நிலத்தினால இல்லை. அந்த நிலத்தில் ஒரு விவசாயி இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி உற்பத்தி எடுத்து ஒரு பை ப்ராடக்ட் எடுத்து அதை விற்று லாபம் பண்ண முடியும். அதே மாதிரி கம்ப்யூட்டரும் கட்டடங்களும் மட்டும் இருந்தால் பத்தாது, வேலை பார்க்க ஆட்கள் தேவை. அந்த அண்டா சொல்கிற மாதிரி கலைஞர் தான் ஐடி கம்பெனியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்னே வச்சுக்குவோம். ஆனால் கம்பெனி வந்தால் மட்டும் போதாதுல, அதில் நம்ம வேலை பார்த்து நம்மளோட உழைப்பை போடணும்ல. நம்ம அதில் உழைப்பை போட்டால் தான் அதுலேருந்து ஒரு பை ப்ராடக்ட் வரும். அந்த பை ப்ராடக்டை முதலாளி விற்று லாபம் பார்த்து அந்த லாபத்தில் ரொம்ப கம்மியான பங்கை தானே நம்மளுக்கு சம்பளமாக கொடுக்குறான். நம்ம வேலை பார்த்ததுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறான். ஸோ நம்ம உழைப்பை அந்த இடத்துல விற்று அவன்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அது மூலமாக சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிட்றோம். நம்ம உழைச்சி சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த சம்பளத்து மூலமாக நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிது. இப்போ இந்த சாப்பாடை வந்து திமுக தான் போட்டுச்சு, கலைஞர் தான் போட்டார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் உழைச்சி அதிலிருந்து வர்ற சம்பளம் மூலமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம். நாங்கள் ஒன்றும் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிற கட்சிக்கிட்ட இருந்து 200 ரூபா காசு வாங்கி குடும்ப நடத்தலை, சாப்பாடு சாப்பிடலை. இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு கிடைக்கிற சம்பளமும் உரிமையும் மரியாதையும் இந்தியாவில் வேலை பார்க்குற ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு கிடைக்குதா? இதில் கலைஞர் தான் சோறு போட்டார் மோறு போட்டாருன்னு எதுக்குடா இந்த கதையெல்லாம்?